வித்து மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்து வித்தில் 3 இருக்குது, மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்துன்னு 3 இருக்குது. இது எப்படி க்ரியேட் பண்ணி இப்போ ரன் பண்ணுறதுன்னு இப்போ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கோம், ஹெட்டிங்க்கு அப்புறம் இன்னொரு ஹெட்டிங், மொத்தம் 3 ஹெட்டிங் போட்டிருக்கோம். வித்து மினிமம் வித்து அடுத்து மேக்ஸிமம் வித்து. இது எப்படின்னு க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜோட வித்து எப்படி யூஸ் பண்ணுறது, இமேஜோட வித்து அதோட மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்து அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு செல்லில் இவ்வளோ தான் தெரியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண இமேஜோட சைஸ் குறையும், அதே மாதிரி அந்த பேராகிராஃபோட சைஸும் குறையும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வித்து ஹெட்டிங் 3 ஹெட்டிங் கொடுத்துருக்கோம், 3 ஹெட்டிங் அப்புறம் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். இமேஜ் கொடுத்தனால அந்த இமேஜும் டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்களேன். ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்குள்ளே உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கோம், நம்ம பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். பேராகிராஃபுக்கு எதுவும் பிரேக்கு கொடுக்காதனால அப்படியே டிஃபால்ட்டாகவே அது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம பிரேக்கு கொடுத்துருந்தா அது இன்னும் ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதோட வித்து அப்புறம் மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்து எப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 ஹெட்டிங் யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒவ்வொன்றும் குறிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம டெவலப்பர் டூலை யூஸ் பண்ணி இது எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மார்ஜின் அது டிஃபால்ட்டாக எடுத்துருக்கு பாருங்களேன். மார்ஜின் வந்து அந்த வித்து மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்துன்னு 3 எடுத்துருக்கு பாருங்களேன். 3 எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மார்ஜினுக்கு அப்புறம் பார்டர்லாம் எதுவும் கொடுக்கல. மார்ஜின் வந்து டிஃபால்ட்டாக 8 இருக்குது பாருங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், டெக்ஸ்ட் வந்து லைட்டாக தள்ளி வந்திருக்கு பாருங்களேன். இதனால தான் மார்ஜின் 8 கொடுத்துருக்கு. அது டிஃபால்ட்டாக இருக்கனால தான் அது 8 தள்ளி வந்திருக்கு. இதை நம்ம தான் ரிஃப்ரெஷ் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டாக எழுதிடணும், எனக்கு மார்ஜின் 0. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தான் டெவலப் பண்ணி இப்போ வாங்க நம்ம இதுக்கு எப்படி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வித்து மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்து எப்படி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பிஜிக்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பிஜினா பேக்ரவுண்ட் கலர், ஷார்ட்கட்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கலருக்கு ஷார்ட்கட்டில் பிஜின்னு கலர்னு சொல்லுவேன், ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஃபுல் வித்தும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபுல் வித்து எனக்கு லைட் க்ரீனில் இருக்கணும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட்டில் நீங்கள் எந்த வெப்சைட் வேணால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா வெப்சைட்லையும் லைட் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா லைட் கலர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரோஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரோஸ் தான் ஃபுல்லாக கொடுப்பாங்க. இப்போ க்ரீன் கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக க்ரீனாக தான் கொடுத்துருப்பாங்க. மாற்றி கொடுக்க மாட்டாங்க. மாற்றி கொடுத்தா உங்களுக்கு வெப்சைட் அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால தான் ஒரே கலர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமேஜோட வித்துக்கு பார்த்துக்கலாம். வித்துங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோன்னா ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்து எனக்கு வந்து மேக்ஸிமம் வித்து மினிமம் வித்து. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துக்க போகிறோம், மேக்ஸிமம் வித்து எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் வித்து எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 400 பிக்சல் கொடுக்கலாமா, 500 கொடுக்கலாமா, 400 கொடுக்கலாமா, 400 பிக்சல் கொடுக்கலாம். 400 பிக்சல் கொடுத்துடலாம். 400 பிக்சல் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எனக்கு மினிமம் வித்து எவ்வளோ கொடுக்கலாம், மினிமம் வித்து ஒரு 300 பிக்சல் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் வித்தோட மினிமம் வித்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் மொபைலெலாம் மேக்ஸிமம் வித்து எவ்வளோ இருக்கும், அந்த மொபைலுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜும் டிஸ்பிளே ஆகும். இப்போ மொபைலில் இப்போ நார்மல் சைஸு உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸு உங்கள் மொபைலோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆல்ட்ரு ஆகிக்கும். அதனால தான் இந்த மேக்ஸிமம் வித்து மினிமம் வித்து கொடுக்கறது. நீங்கள் மேக்ஸிமம் வித்து மினிமம் வித்து கொடுக்காம இருந்தீங்கன்னா மொபைல்லேயே அந்த இமேஜ் வந்து பெருசாக தெரியும். இப்போ வாங்க நம்ம இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம மினிமம் வித்து கொடுத்துருக்கு பாருங்களேன். மினிமம் வித்து அந்த இமேஜ் எவ்வளோ இருக்குது, 200 பிக்சலுக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம். மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்துனா இப்போ இந்த நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க வெப்சைட்டை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதோட இமேஜோட சைஸ் கம்மியாகாது, அதே தான் இருக்கணும். ஒரு 400 பிக்சல் அன்றதுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களால் கம்மி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமமே 400 தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே உங்களால் கம்மி பண்ண முடியாது, ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். CSSோட ஃபுல் கோர்ஸ் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. CSSோட பார்ட் வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.